என்ன செய்வேன்? நீ பேருப்பட்ட சொற்குணம் கண்டியானே. ஐயோ சுந்தரம், அம்மா என்னடி செய்யட்டும்? இந்த பஞ்சரிலே படுத்து உறங்கி கொண்டிருந்தியானே. ஆமா, எனக்கு ஆகாத ஆசிரியார் வாக்கு என் செவிலே கேட்டது. என் அருகிலே நீ இருந்தாயே. இருந்தம்மா. அந்த ஆசிரியார் வாக்கு உன் செவிக்கு கேட்கலையடி. வாமா சொல்றேன். பக்கத்தில் இருந்தும் என்ன பஞ்சனையாக சொல்லும் வகையுள்ள சிறியர் நீங்கள் சொன்னவுடனே நான் பஞ்சனை அலங்காரம் செய்தேன் அம்மா. நீங்கள் என் மணி மீது படுத்து உறங்கியவுடனே நானும் உறங்கி விட்டேன். உன் செவிக்கு கேட்ட ஆசிரியர் வாக்கு என் செவிக்கு கேட்கல. அது என்னன்னு எனக்கு எடுத்து சொல்றீங்களா? நான் எதை கண்டேன் தெரியுமா? அம்மா சரியார் புறத்தை வாங்கி யார் முரத்தை வாங்கு அருவியே சொல்வேன் கேளாய் நிசதமா படிகாலத்தில் நிகரில்லா இந்த திசையாண்டே இரு தந்தே கேளே தீவானே
ஆசிரியார் வாக்கு உரைத்ததே. அந்த ஆசிரியார் வாக்கை கேட்டு இந்த திசையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறாரே எங்கள் அப்பா. என் தந்தைக்கு என்ன தீவனை வந்து நேர்ந்து விடுமோ தெரியாது. நாளை படிகளமா, நாளை படிகளத்திலே என் தாய் அரண்மனையிலே இருந்து எனக்கு மாலை வரிசை வருமா, எனக்கு சேலை வரிசை வருமா, என் மஞ்சள் குங்குமம் மாறி போகுமா, என் பூவும் மட்டும் அழிந்து போகுமா, என் மகள் அறந்து போகுமாண்டி, அறந்து போகுமாண்டி. நாளை நடக்கக்கூடிய யுத்தகலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்றா ஒரு பெண்ணுக்கு பூவும் பொட்டும் மாங்கல்யமும் குங்கும் தானடி பாக்கியம். பூவும் பொட்டும் மாங்கல்யம் இல்லாமல் ஒரு பெண்ணு வாழ்ந்தால் என்ன, மரணம் அடைந்தால் என்னடி? அதுதான் எனக்கு பயமாக்குது. நாளைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களா இப்ப யுத்தம் நடந்து கொண்டு இருப்பது பாண்டவருக்கு கௌரவம் இருக்கும். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சம்மதம்? கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனா ஒரு இரவுக்கு 4 ஜாமம் என்று சொல்வார்கள். 3 ஜாமத்திலே கிணவு கண்டிருந்தது. ஆனா அது பழிக்காது என்று திட தைரியத்தோடு இருந்திருப்பேன். நான் கண்டது 4ஆம் ஜாமுண்டி அம்மா. 4ஆம் ஜாமத்திலே கண்ட கிணவாகப்பட்டது. நாளே பழிக்கும் என்று சொல்வார்களே, அதுதான் எனக்கு பயமாகுது. நீங்கள் சொன்ன உடனே அதிவேகமா நான் துசைக்கம்பம் ஓரத்தில் நான் பஞ்சனி அலங்காரம் செய்து விட்டேன். இந்த துன்கம்பம் அருகாமல் சிரம் வைத்து படுத்தது உண்டானா ஆகாத சொப்பனெல்லாம் வரும். இந்த கனவு கண்டதனால் நீங்கள் கலங்கி வாட வேண்டாம் தாயே. பஞ்சனையும் மாற்றி அலங்கரிக்கிறேன். நீங்கள் படுத்து உறங்குங்க சற்று நேரம். அசதி தீரட்டும். உண்மைதாண்டி, பகல் காலத்திலே துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் அகோரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உலகமெல்லாம் அந்த போரை பத்தி பேசுகிறது. அந்த சொல் கேள்வியை நீ செய்வுற்று கேட்டிருப்ப. அந்த சொல் கேள்வியை செய்வுற்று கேட்ட உடனே அந்த நினைவாகவே நீ படுத்து உறங்கியிருப்ப. அந்த நினைவே ஒரு கனவா மாறி இருக்கும். பாண்டவர்களுக்கும் தான் அவங்களுக்கு தான் அங்க சண்டை. அவங்க அந்த சண்டைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இல்லம்மா. சரி, அப்படியானா அந்த பந்திரியை மாற்றி போறேன் மாற்றி அலங்கரை செய்திருக்கு. சற்று நேரம் பாருங்கம்மா. தம்பியா காபி காபி பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போன்விட்டா எது ஒன்று போடுங்க. எங்கே செல்லும் இந்த பாதை? அப்பா, மகாராஜா சொல்லியிருக்கிறாரு, கலிங்க தேசம் சென்று பொன்னுரியில மலத்திற்குரிய அந்தரங்கள் சொல்லக்கூடிய சுந்திர தாதி பெண்ணை அழுத்து வர சொல்லியிருக்கிறாங்க. நாம வந்திருக்கிறோம். இங்க ஏதோ ஒரு பொண்ணு நிக்குது. ஹலோ மேடம், ஹலோ, சாப்பிட்டீங்களா? வணக்கம். இது என்ன நாடுவா? கலிங்க தேசம். கலிங்க நாடு. கலிங்க நாடு. சரி, இந்த கலிங்க நாட்டிலே சுபாகி என்று சொல்லப்பட்ட பொன்னுரியம்மா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமே. நீ அம்மா போட்டோ எடுக்கிறியா? அந்த போட்டோ எடுக்கும்போது ஒரு ஒயிட் லைட் பிளாஸ் லைட் வரும் பச்சா, அது மாதிரி. ஆமா, அந்த பொன்னுரிய அம்மா இடத்துல ஒரு தாதி பெண் சுந்திரம் என்று ஒரு தாதி பெண் இருக்கிறாள். அவளுக்கு தெரியுமா? சுந்திரம். ஆமா, என்னத்தையும் அவன் தேடி வரான். என் பேரை சொல்றானே. தெரியும் தெரியும், பார்த்திருக்கிறேன் அந்த அம்மாளை. அந்த தூக்குறா தள்ளிட்ட போய் அக்கீழா நீ என்னம்மா தூக்குடா டேய், தூக்குடா கண்ணு